திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு அவர்களுடைய தேவாரம் 4ஆம் திருமுறை, பண் குறிஞ்சி, தலம் திருப்புகழூர், பதிகம் 21, பாடல் 10. நாடு சோழநாடு, காவேரி தென்கரை. பார் ஊர் பவளத்தானை பத்தர் பணிந்தேத்த, பார் ஊர் பவளத்தானை பத்தர் பணிந்தேத்த, சீர் ஊர் பாடல் ஆடல் ஆராத செம்மா அறந்து ஆர்ந்து, சீர் ஊர் பாடல் ஆடல் ஆராத செம்மாப்பு ஆர்ந்து, ஓர் ஊர் ஒழியாது உலகம் எங்கும் எடுத்து ஏத்தும், ஓர் ஊர் ஒழியாது உலகம் எங்கும் எடுத்தேத்தும், ஆரூரின் தன் ஆதிரை நாளால் அது வண்ணம், ஆரூரன் தன் ஆதிரை நாளால் அது வண்ணம், அது வண்ணம், ஆதிரை நாளா அது வண்ணம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த 10ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த 10ஆம் பாடலில் நாவுக்கரச பெருமான் ஞானசம்பந்தருக்கு என்ன சொல்கிறார் என்றால், உலகில் சூழ்ந்து நிற்கும் கடலை, உலகையே கடல் சூழ்ந்திருப்பது என்பதை எவ்வாறு கூறுகின்றார் பாருங்கள். அந்த 7ஆம் 6ஆம் நூற்றாண்டில் அப்பர் சுவாமிகள் உலகம் முழுவதும் சுற்றிருக்க வாய்ப்பே இல்லை. அப்பொழுது நம்மை போன்று கார் வசதியோ இல்லை வானூர்தி வசதியோ கிடையாது. அப்படி இருக்கும் வண்ணம் எவ்வாறு அவருக்கு இந்த உலகை கடல்தான் 3இல் 1 பங்கு சூழ்ந்துள்ளது என்பதை இந்த பாடலின் மூலமாக நமக்கு அறிவியல் விஞ்ஞானத்தை சூட்சமாக கூறியுள்ளார். அந்த கடல் போன்ற எல்லை காணாத முடியாத சூழ்ந்த இறைவன் எங்கும் நிறைந்திருப்பார் அப்படின்னு சொல்றார். சிறப்பான 10 குணங்களை உடைய அவனது அடியார்கள் பணிந்து வாழ்வதால் சிறப்பான பாடல்களும் ஆடல்களும் நீங்காத பெருமையை உடைய ஆரூர் நகரத்தின் ஆதிரை திருவிழானது சிறப்பினை உலகம் எங்கும் மிச்சிக்கும் வண்ணம் ஊர்கள் அத்தனைத்திலும் அதை பற்றி பேசுவார்கள். உலகத்தில் இந்த மாதிரி சிறப்பு எங்கும் இல்லை, திருவாரூர் ஆதிரை திருநாள் போன்று எங்கும் நடக்காது என்பதை இந்த பாடலின் மூலமாக ஞானசம்பந்தருக்கு கூறுகின்றார். அவ்வாறு இருக்கும் இந்த ஆதிரை திருநாள் சிறப்பு உலகத்தில் அனைவரும் சிந்தனையில் என்றும், உலகத்தில் வாழும் அத்தனை பேருக்கும் என்றும் சில சிந்தனையில் நிலைத்து இருக்கும், காணப்படும் என்று அப்பர் சுவாமிகள் ஞானசம்பந்தருக்கு கூறி இந்த பதிகத்தின் வாயிலாக இந்த ஆதிரை திருநாள், திருவாரூருடைய திருவாதிரை திருநாளை கூறி முடித்துக் கொள்கின்றார். திருச்சிற்றம்பலம்.